தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஜீசஸ் கிவ்ஸ் மினிஸ்ட்ரி. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இறை உணவு. புனித லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவர் சொன்னார், ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். சீமோன் பேதுரு ஆண்டவரிடம், ஆண்டவரே, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டோம், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனாலும் உன்னுடைய வார்த்தையை நம்புகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து நீர் எனக்கு கொடுப்பீர் என்ற அந்த விசுவாசத்தோடு என்னுடைய வலைகளை வீசுகிறேன் என்று அவர் சொல்லி ஆண்டவர் வலைகளை வீச சொன்னார். ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், நான் பல சூழ்நிலைகளில் நம்மளுடைய வியாபாரங்கள், நம்மளுடைய தொழில்கள், நம்மளுடைய சமாதானம், நம் பிள்ளைகளுடைய சமாதானம், இப்படி எல்லா வகையிலையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பல நாட்கள் காத்திருந்திருக்கிறோம். ஆனாலும் நமக்கு கிடைக்கவில்லை. எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம், எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். ஆனாலும் நமக்கு அதில் திருப்தி இல்லை. ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, இரவு முழுவதும் பாடுபட்டு ஒன்றும் கிடைக்காததினால் அங்கே கீழே இறங்கி விசிறின வலைகளை எல்லாம் வைத்து கொண்டு அங்கே அலசுகிறார்கள், சுத்தம் பண்ணுகிறார்கள். ஆண்டவர் சொல்வார், தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுகிறான் என்று நீதிமொழிகள் 28:13 ஆண்டவர் சொல்வார். நாம் கேட்கிற விண்ணப்பம் ஏன் நமக்கு கிடைக்கவில்லை? நாம் கேட்கிற விண்ணப்பம் ஏன் நமக்கு கால தாமதமாகிறது? பல நேரங்களில் நாம் சிந்தித்து கொண்டிருப்போம். அப்போ அங்கே ஆண்டவர் வருகிறார். அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள், தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஆண்டவர் தூயவராய் இருப்பது போல நம்மளையும் வாழும் ஜனங்கள் மத்தியிலிருந்து நான் உன்னை பிரித்தெடுப்பேன் என்று 20:26 லேவியர்கள் ஆண்டவர் சொன்னார். தன்னை தூய்மைப்படுத்தும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த போராமை, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் போய் நிற்கும் பொழுது, ஆண்டவரிடம் நாம் விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது, நம் மனதில் இருக்கிற கசப்புகள் 11:25 மார்க்கில் ஆண்டவர் சொல்லுவார், உன் கசப்பை எடுத்து வெளியே போடு. நீ காணிக்கை செலுத்த வரும் பொழுது யார் மேலாவது உனக்கு வஞ்சம் இருந்தால் அவற்றை அங்கே வைத்து விட்டு முதலில் போய் சமாதானம் சொல்லி கொண்டு வா என்று சொல்வார். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, ஏன் நம் விண்ணப்பம் கேட்கப்படவில்லை? ஏன் நம் விண்ணப்பம் கொடுக்கப்படவில்லை என்றால் நமக்கு யார் மீதாவது பஞ்சங்கள் இருக்கு. ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்கே சுத்தமாக இருக்கிறதோ, எங்கே தன் பாவங்களை அறிக்கை செய்திருக்கிற அந்த இடத்தில் அவர் அங்கே வருகிறார். அங்கே வந்து எனக்கு சிறிது இடம் கொடு, என்னுடைய வார்த்தையை உன் உள்ளத்தில் தியானிக்க சிறிது இடம் கொடு, உன் உள்ளத்தில்
கஷ்டங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் என்று இருந்தாலும் என் வார்த்தைக்கு கொஞ்சம் இடம் கொடு. அங்கே பேதுரு கொடுத்தார். ஆண்டவருடைய வார்த்தையை அங்கே அவர் உரைத்தார். ஆண்டவர் வார்த்தை உள்ளே செல்ல 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 அந்த படகு முழுவதும் கர்த்தருடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட அந்த படகுல இருக்கிற இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்து சொல்லுகிறார், சில நேரங்கள் உனக்கு கால தாமதம் ஆகிறதென அஞ்சாது, இன்னும் ஆழமாக செவி, இன்னும் ஆழமாக செவி. 1 மணி நேரம் செபித்து கிடைக்காத ஒன்று, இன்னும் 1 மணி நேரம் கூட எடுத்து இன்னும் ஆழமாக தியானி. என் வார்த்தைகளை ஆழமாக தியானி. வார்த்தையை நம்பு, விசுவசி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எதையும் செய்ய எனக்கு பலம் இருக்கிறது என்று 4:13 பிலிப்பியரில் சொன்னதை விசுவசி. நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆபத்து காலத்தில் நான் கூப்பிடும் பொழுது எனக்கு அடைக்கலமும் பலனுமாய் சகாயம் செய்கிறேன் சர்வ வல்லவர் என 46:1 திருப்பாடல் சங்கீதத்தில் சொன்னது போல உன்னுடைய நெருக்கடியான சூழ்நிலையில் நீ வேதனை விட்டு இருக்கும் பொழுது அவரே இறங்கி வருகிறார். அங்கே வந்து சொல்லுகிறார், சற்று தள்ளி போய் போடு, சற்று ஆழமான இடத்துல போடு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, சீமோன் பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார், சாமி, இரவு முழுவதும் பாடுபட்டேன், எல்லா மருத்துவரையும் பார்த்தேன், ஒன்றும் கிட்டவில்லை, எல்லா இன்டர்வியூவும் அட்டன் பண்ணல, ஒன்றும் எனக்கு கிடைக்கல, எல்லா இடத்தையும் மருத்துவரை சந்தித்தும் மகப்பேறு கிடைக்கல, எல்லா முயற்சிகளை எடுத்தும் எனக்கு வெற்றி கிடைக்கல, எனக்கு வீடு கிடைக்கல, திருமணம் நடக்கலை என சோர்ந்து போயிருக்கிற சகோதர சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், சற்று தள்ளி போய் போடு. ஆனாலும் ஆண்டவரே, நான் இரவு முழுவதும் இவ்வளோ நாளாய் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. உம்முடைய வார்த்தை, யார் மீதாவது உனக்கு கோபம் இருந்தால், யார் மீதாவது உனக்கு வஞ்சம் இருந்தால், நீ உன் காணிக்கை அங்கே வைத்துவிட்டு முதலில் அவர்களிடம் சமாதானம் செய்து கொண்டு பிறகு காணிக்கை செலுத்து என்று சொன்னேன். என் மனதில் உள்ள போராட்டங்கள், யார் மீது பொறாமை, யாரை பற்றின தவறான எண்ணங்கள், இவைகளெல்லாம் என் மனதில் இருந்து அகற்றி விடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி, உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்போ என்னுடைய வலையை விசிறுகிறேன் என்று, உன் வார்த்தைப்படி என் விண்ணப்பத்தை வீசுகிறேன் என்று நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்றுமில்லாத அந்த படகில் அந்த வலை கிழியக்கூடிய அளவுக்கு 2 படகுகள் நிரம்பக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அதே கர்த்தர் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மலாக்கி 3:6 சொல்லப்பட்டது போல, எபிரேயர் 13:8 சொல்லப்பட்டது போல, அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வார்த்தைக்கு செவி சாய்த்து நம் விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது நாம் நினைப்பதற்கும் மேலாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? அரணும் கோட்டைமான ஆண்டவரே, வாழ்வு வழி உண்மை உயிர்மான தகப்பனை, அப்பா, இதோ இந்த நாளிலுமாக இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமான சூழ்நிலை பெறட்டும், ஆசீர்வாதங்களை பெறட்டும், நல்ல வேலை வாய்ப்பை பெறட்டும், நல்ல மகப்பேரை பெறட்டும், நல்ல திருமணத்தை பெறட்டும், நல்ல எழுதுகிற தேர்வில் நல்ல மதிப்பெண்ணை பெறட்டும். எதிர்கால வாழ்க்கையை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். நாசரேத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் என் ஜீவனுள்ள அன்பு தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வாழ்க.